எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் நம்ம சஞ்சு இப்போ சென்னை டீமோட வந்து லேண்ட் ஆகிருக்காரு. லேண்ட் ஆன கையோட நம்ம சிஎஸ்கே இவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக கேப்டன் பதவியும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சஞ்சு எப்போ வந்து லேண்ட் ஆனார், என்ன காரணமாக இவருக்கான கேப்டன் வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸில் இன்றைக்கி நம்ம சஞ்சுவை வந்து சேப்பாக்கத்தில் எதிர்பார்க்கலாமா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டூபே ஜெமி ஓர்டன் இவங்களும் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, இன்றைக்கி ப்ராக்டிஸில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜெமி ஓர்டன் டூபேயை பார்த்துடலாம். டூபேயை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு கப்பை வந்து முடிச்சிருந்தாரு. ஸோ சிஎஸ்கேல ஜாயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான நியூஸ்லாம் போயிட்டு இருந்தாலும் ரீசெண்டாக நேற்று 9 மணிக்கு நைட்டு நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருந்தார். இதை பற்றின அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கேவே வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில் 2வது வீரராக நம்ம ஜெமி ஓர்டன் வந்து இப்போ வந்து ஜாயின் ஆகிருக்காரு. இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. நேற்றே பார்த்தீங்கன்னா நம்ம நூர் அகமது வந்து ஜாயின் ஆகியிருந்தார். ஸோ இப்போ 2வது வீரராக இவர் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு. நம்ம நூர் அகமது, அது மட்டும் இல்லாமல் ஜெமி ஓர்டன், நம்ம டூபே அப்படின்னு இவங்க எல்லாருமே இன்றைக்கி நடக்க போகிற ப்ராக்டிஸில் வந்து இருக்க போகிறாங்களாம். ஸோ சேப்பாக் கிரவுண்டில் இன்றைக்கி இவங்களை வந்து கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் ப்ராக்டிஸில். அடுத்து நம்ம சஞ்சுவை பார்த்துடலாம். எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்போ வந்து லேண்ட் ஆவார் அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால சிஎஸ்கே ப்ராக்டிஸில் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டாக இன்றைக்கி மதியம் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிட்டாரு. ஸோ இதை பற்றின அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்ஃபார்மாக வந்து சேப்பாக்கத்தில் இருப்பார். வந்த கையோட நம்ம சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ ருத்து தான் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்து வந்து கேப்டன் தான். பட் நம்ம சஞ்சுவை பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக இருக்க போகிறாரா, அதுக்கான பொறுப்பை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பெலாம் நம்ம ஜட்டு இருந்தார். ஸோ இப்போ ஆர்ஆருக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்தால் நம்ம சஞ்சு சிஎஸ்கேவின் ஒரு வைஸ் கேப்டனாக வந்து செயல்பட போகிறாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்து இல்லாத நேரத்தில் ஒரு முக்கியமான கேப்டனாகவும் செயல்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை, ஐபிஎல் மேட்ச்லேயும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சு சாம்சன் சென்னையில் வந்து லேண்ட் ஆனதாக இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கே வீரர்கள் வேறு யாருக்காகலாம் வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.